நவதானிய மால்ட்டுன்னு செஞ்சுருக்கேன். அதுவும் கம்மி ரேட்டில் தான் கொடுக்குறேன். அடுத்தது நவதானிய அடை மாவு, அது தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். நான் எங்கேயும் கிளாஸ் எல்லாம் போகலை. பாக்கெட் ரொம்ப குட்டி குட்டியாக போட்டிருக்காங்க. 30 கிராம்னு சொல்லி போட்டிருக்காங்க. நான் கேட்டேன், ஏமா 30 கிராம் யார் வாங்குவாங்கன்னு சொல்லி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ட்ராவல் பண்ணும்போது இது ரொம்ப யூஸாக இருக்கும். ரெண்டாவது இது ஒரு 30 கிராம் வந்து வீட்டுக்கு வாங்கியாச்சுன்னா. அப்புறம் நவதானிய மால்ட்டு, ராகி சாக்கோ மால்ட்டு அப்படின்னு பண்ணியிருக்காங்க. இதுக்கு இன்னும் லேபிள் போடலைங்க. ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் இப்போ மிக்ஸ் பண்ணி குடித்தோம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி, ஸ்ருதி ஹெர்பல் லேபரட்டரிஸ்லேருந்து 25வது வருஷம் சில்வர் ஜூப்ளி மிக சிறப்பாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த 25வது வருஷம் சில்வர் ஜூப்ளியில் இன்றைக்கி 10வது பேட்சில் பார்த்தீங்கன்னா ராதான்றவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அவங்க வந்து கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருந்து அணக்குடின்ற ஊர்லேருந்து வந்திருக்காங்க. ஒரு சின்ன கிராமங்க. ரொம்ப அழகாக வந்து அவங்க ப்ராடக்ட்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாங்க. அவங்களுடைய பேக்கிங் கூட நல்லா இருந்தது. அவங்க ப்ராடக்டை பற்றி பேசட்டும். உங்களோட சேர்ந்து நானும் கேட்குறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ராதா. கும்பகோணம் பக்கத்தில் அணக்குடியிலன்னு ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து இட்லி பொடி தயாரிச்சிக்கிட்டு இருக்கேன். மினி பேக்கில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வெளிநாடுகளுக்கு மொத்தமாக கொஞ்சம் அதிகப்படியான பேக்கேஜில் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். என்னோடய வெரைட்டி வந்து 9 வகையில் நான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எள்ளு பொடி, கொள்ளு பொடி, புதினா பொடி, தேங்காய் பொடி, பூண்டு பொடி, வெங்காய பொடி, நிலக்கடலை பொடி, கருவேப்பிலை பொடி, கொத்தமல்லி பொடி, 9 வகையில் செஞ்சுட்டு வந்திருக்கேன். அதை தவிர்த்து நவதானிய மால்ட்டுன்னு செஞ்சுருக்கேன். அதுவும் கம்மி ரேட்டில் தான் கொடுக்குறேன். அடுத்தது நவதானிய அடை மாவு, அது தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். நான் எங்கேயும் கிளாஸ் எல்லாம் போகலை. நானாக தான் இதை வந்து தயாரித்து சின்னதாக வீட்டில் தான் தயார் பண்ண ஆரம்பித்து நான் கிராமத்தில் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ராதா வந்து கும்பகோணம் அணக்குடியிலேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு கேமராவை பார்த்தோன்னா ஒரு நர்வஸ் ஆயிடுச்சுங்க. ரொம்ப பயப்படுறாங்க. நிறையா பேர் பார்க்குறீங்கன்னு தான், ஆனால் நீங்கள்லாம் பார்த்துட்ருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரியுது தானே, பார்க்குறீங்க தானே, பாருங்கள், நல்லா பாருங்கள், அவங்களுக்கு கொஞ்சம் ஊக்கம் கொடுங்க, சரிங்களா? அவங்க இந்த மாதிரி குட்டி குட்டி ப்ராடக்டாக பார்த்தீங்கன்னா இட்லி பொடி, சில்லி பவுடர், அப்புறம் வந்து டிஃப்ரெண்ட்டான இட்லி பொடியெல்லாம் பண்ணியிருக்காங்க. என்னென்ன இட்லி பொடிமா பண்ணிகிட்டு இருக்கீங்க? கொத்தமல்லி இட்லி பொடி, சரி, தேங்காய் இட்லி பொடி, அப்புறம் வந்து கருவேப்பிலை இட்லி பொடி, இது என்ன, பூண்டு இட்லி பொடி, இது என்னது, புதினா இட்லி பொடி பாருங்க. இது வந்து வேர்க்கடலை இட்லி பொடி, இது வந்து நிலக்கடலை இட்லி பொடி. வேர்க்கடலை வேற, நிலக்கடலை வெங்காய பொடி பாருங்க. இத்தனை வெரைட்டி ஆஃப் இட்லி பொடி பண்ணிட்டு இருக்காங்க. பாக்கெட் ரொம்ப குட்டி குட்டியாக போட்டிருக்காங்க. 30 கிராம்னு சொல்லி போட்டிருக்காங்க. நான் கேட்டேன், ஏமா 30 கிராம் யார் வாங்குவாங்கன்னு சொல்லி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ட்ராவல் பண்ணும்போது இது ரொம்ப யூஸாக இருக்கும். ரெண்டாவது 100 கிராம் 200 கிராமெல்லாம் இருந்தால் இந்த பேக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு வச்சோம்னா ஒரு 2-3 நாள் கழித்து பார்க்கும்போது காற்று போய் அது வந்து கட்டி ஆகிடும், யூஸ் பண்ண முடியாது. இது ஒரு 30 கிராம் வந்து வீட்டுக்கு வாங்கியாச்சுன்னா ஒரு தடவை ஓப்பன் பண்ணாங்கன்னா வீட்டில் 4 பேர் இருந்தால் 4 பேருக்கு சரியாக போகும்னு சொல்லி சொன்னாங்க. அதை சொல்லுங்கம்மான்னு அவங்களுக்கு வந்து கேமராவை பார்த்தோன்னா ஒரு பயம் வந்துருச்சு, சரிங்களா? அவங்களுக்கு பதிலாக நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் வந்து எல்லா வெரைட்டிலையும் ஒன்று கூட வாங்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேக்கெட் வாங்கினீங்கன்னா ஒரு மாதத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சின்ன சின்ன கடைகளுக்கும் அவங்க ஊரில் வந்து போடுறேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் நவதானிய மால்ட்டு, ராகி சாக்கோ மால்ட்டு அப்படின்னு பண்ணியிருக்காங்க. இதுக்கு இன்னும் லேபிள் போடலைங்க. ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் இப்போ மிக்ஸ் பண்ணி குடித்தோம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அடை மாவு, நவதானியத்தில் அடை மாவு பண்ணியிருக்காங்க. இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை மாதிரி ஊற்றிக்கலாம் இல்லைங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். இது எத்தனை கிராம்மா? இது வந்து 1/4 கிலோ பாக்கெட்டாக வச்சுருக்காங்க. நிறைய கேட்டால் கொடுப்பீங்க, ஒரு 5 கிலோ அப்படியெல்லாம் கேட்டால் கொடுப்பீங்க. அவங்க பாருங்கள் பண்ணி கொடுப்பேன்றாங்க. ஸோ எவ்வளோ அழகாக இன்னோவேட்டிவாக குட்டி குட்டி பாக்கெட்டாக போட்டிருக்காங்க. இது வந்து ஏன்னா இப்போ வந்து நிறையா பேர் என்னென்னா கொஞ்சமாக வாங்கி சீக்கிரம் யூஸ் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறீங்க இல்லையா? அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனவே மிக சிறப்புமா, நல்லா பேசுனீங்க. ஆனால் நல்லா பேசலை, ஆனால் பேசுனீங்கன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே கோயம்புத்தூர் வரைக்கும் வந்து உங்களோட ப்ராடக்டை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு வந்தது மிக சிறப்பு. அவங்களுக்கு எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இவங்க அடுத்து பேசும்போது, அடுத்து இன்னொரு 2 பேட்ச் கழித்து அவங்கள கூப்பிட்றேன். அப்போ பேசுகிறப்போ அவங்க வந்து இங்கே வந்து நிறையா பேசணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இதை பார்த்துட்ருக்காங்க, கொஞ்சமாவது அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்கணும். ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அந்த சந்தோஷத்தில் வந்து நிறையா பேசிடுவீங்க இல்லையா? அங்கே பார்த்து சொல்லுங்கள், நிறையா பேசுவேன்னு. பேசுகிறேன். நிறையா பேசுகிறீங்க. ஓகே, தேங்க்யூங்க.